இலக்கு மின்னிதழ் நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் மற்றுமொரு காணொளியில் உங்களுடன் இணைவதை இட்டு புலகாங்கிதம் அடைகின்றோம். இன்றும் என்னுடன் கலாநிதி அருஸ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் அருஸ். வணக்கம் ஸ்டீவன். இலக்கு நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இன்று நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு சம்பாசனை ஒன்றை ஏற்படுத்த போகின்றோம். முக்கியமாக நாங்கள் சில விடயங்களை ஆராய்ந்து உலகத்திலே நடக்கின்ற விடயங்கள், தாயகத்திலே நடக்கின்ற விடயங்கள், எங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆய்வு செய்து சரியான தகவல்களை கொடுத்து கொண்டு வருகின்ற நாங்கள். அந்த வகையில் இன்று எங்களுக்கு ஒரு நேயர், எங்களுடைய காணொளியை பார்த்த ஒரு நேயர் நேரடியாகவே எங்கள் மின்னஞ்சலுக்கு ஒரு கேள்வியை பதிலே அல்லது தன்னுடைய ஒரு விளக்கத்தை எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். அது ஒரு நல்ல விடயமாகவும் ஒரு பாசிட்டிவான விடயமாகவும் தான் நாங்கள் பார்க்க வேண்டிய நிலை இருக்குது. அவருடைய கேள்விகளுக்கும் அது எந்த காணொலியை அவர் பார்த்து அதற்கான பதிலை சொல்லியிருக்கின்றார் என்றால், அந்த அர்ஜுனாவும் திரும்பி கஜேந்திரகுமார் அவர்களும் வாக்குவாதப்பட்ட அந்த காணொளி பற்றிய அதை முழுமையாக பார்த்து விட்டு அது பற்றிய ஒரு விமர்சனத்தையும் அது பற்றி மற்ற ஊடகங்கள் செயற்படுகின்ற விடயங்களும் அவருடைய விசனங்கள் இந்த புலம்பெயர் தேசங்களிலே நடக்கின்ற விடயங்களை அவர் ஒரு விசனமாக எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். ஊடகம் ஒரு சரியான முறையில் இந்த விடயங்களையும் கொண்டு போக வேண்டும் என்று. அப்போ நாங்கள் இதை வாசித்த வகையிலே உண்மையிலே இது அவர் சொன்ன விஷயங்கள் கண்டிப்பாக நாங்களும் ஒரு ஆராய்ந்து மக்களுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்ற ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை தான் அவரும் இதில் சொல்லியிருக்கின்றார். நீங்களும் அவருடைய இந்த விடயத்தை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள், உங்களுக்கும் அது கிடைத்தது. அந்த வகையிலே நான் அவருடைய அந்த முதலாவது பந்தியிலிருந்து ஒவ்வொரு பந்தியாக நாங்கள் அதை பற்றி ஒருக்கா பார்ப்போம். என்னென்னு சொன்னால் நல்ல விடயங்களாக உள்ளடக்கப்படுகின்றன. அதில் முதலாவது ஆரம்பத்தில் எழுகின்றால், உங்கள் காணொலியை முழுமையாக பார்த்து விட்டேன் என்று போட்டு தான் மிச்சத்தில் எழுதியிருக்கின்றார். அதில் முதலாவது பந்தியில் சொல்கிறபடியும் அந்த அர்ஜுனாண்ட படம் உண்டு யாழ்ப்பாணத்தில் வைத்து செருப்பு மாலை போடப்பட்டது, அது சம்பந்தமாகத்தான் அவர் சொல்கின்றார். இதில் குறிப்பிடப்படும் சம்பவம் குறித்து பார்க்கும்போது கனடாவில் இருந்து ஒருவர் தனிப்பட்ட முறையில் செலவு செய்து அர்ஜுனாவின் படம் வைத்து மாலை அணிவித்துள்ளார் என்பதே எனக்கு புரிகிறது. அதனை நேரடியாக ஒரு கட்சியின் செயற்பாடாகவோ அல்லது அந்த கட்சியுடன் தொடர்பு படுத்தியோ சித்தரிப்பது பொருத்தமான அணுகுமுறையாக தெரியவில்லை என்று அவர் அதிலே சொல்லியிருக்கின்றார். நான் நினைக்கிறேன் அன்றைய காணொளியில் நாங்கள் எந்த கட்சியும் செய்திருக்கின்றது என்று சொல்லவில்லை. ஆனால் அவர் சொன்ன அவர் இந்த கேட்கின்ற விடயத்துக்கு நாங்கள் பதிலளிக்க வேண்டியவர்களாக கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அரசு. உண்மைதான், நாங்கள் அதில் கூறியிருந்தது ஒன்றுதான், நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் வேண்டும் என்று சொன்னால் அந்த காணொலியை திருப்பி மீண்டும் போட்டு பார்க்கலாம். அதில் கூறியிருந்தோம், அந்த கஜேந்திரகுமாருக்கும் அர்ஜுனாவுக்கும் இடையில் மோதல் நடைபெற்ற உடனே சில மணி நேரங்களுக்குள் அதை வைத்தால் யாரும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை தான் சந்தேகப்படுவார்கள் என்ற நோக்கத்துடன் செய்யப்பட்டது. இப்ப கனடாவில் இருந்து அவர் செய்திருந்தார் என்று சொன்னால் அவர் அர்ஜுனாவுக்கு எதிராக செய்யவில்லை, அவர் கஜேந்திரகுமாரை இழிவுபடுத்த வேண்டும் என்றுதான் செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் உடனடியாக வைத்தால் பழி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது விழும் என்பது அவருக்கு தெரியும். அவர் அதை மையமாக கொண்டுதான் அதை செய்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு சம்பவத்தை யார் எதிரிக்கு செய்தால் கூட நீங்கள் அதை வடிவாக அலசி ஆராய வேண்டும். ஏனென்று சொன்னால் என்ன நோக்கத்தோடு செய்திருக்கிறார், அதனால் பாதிக்கப்பட போவது யார் என்று. என்றால் அந்த செருப்பு மாலையுடன் அர்ஜுனா ராமநாதன் மீது இருந்த கோபம் எல்லாம் திருப்பி கஜேந்திரகுமார் மீது மாறிவிட்டதாகத்தான் அவரே பல வீடியோகளை எடுத்து அதை பரப்பி இருக்கின்றார். நாங்களும் எங்கள் வீடியோவில் அதைத்தான் கூறியிருந்தோம். இதை கஜேந்திரகுமாரும் வைக்க தேவையில்லை, வேற ஒரு கட்சி வச்சாலே அவர்கள் இதில் தங்களுக்கான நலனை அடைவார்கள். உண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதை நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இந்த செருப்பு மாலை போட்டவர் மீது அவர்கள கட்சி ஒரு வழக்கை தொடுக்குமாக இருந்தால் அதுதான் அரசியல் என்று சொல்வது, நாகரிகமான அரசியல். ஏனென்று சொன்னால் நாங்கள் வளர்ந்த தலைவர் அப்படி. அவர் எந்த ஒரு எதிரியை கூட, நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஜெயலலிதாவை கூட ஜெயலலிதா அம்மையார் தான் சொல்லுவோம். அந்த அம்மாவுக்கு நாங்கள் என்ன செய்தோம், சந்திரிகா அம்மையார் தான் சொல்லுவார். யாரையும் அவர் எதிரி என்றா போல. நீங்கள் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் இப்படி யாருக்கு செருப்பு மாலை போட்டு அவமதித்து கேவலமாக்கி
பொம்பளை சட்டை போட்டு, ஆம்பளைக்கு பொம்பளை சட்டை போட்டு, பொம்பளைக்கு ஆம்பளை சட்டை போட்டு கேவலப்படுத்தினதை போய் அதை பார்த்துருக்கிறீங்களா? கார்ட்டூனோ அல்லது படங்களோ சித்தரிச்சு பார்த்துருக்கிறீங்களா? சரி, அவர்களுடன் இணைந்து இயங்கியவர்களோடு அப்படி செய்ய முடியாது, எதிரிக்கு கூட செய்ய முடியாது. அப்படித்தான் அவர்கள் இந்த நிலைமை இருந்தது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு எதிரியை நேருக்கு நேர் சந்திப்பார்களே தவிர இப்படி ஒளித்து நின்று செருப்பு மாலை போடுவது அப்படி போடுவது என்று செய்வதில்லை. நாங்கள் கூறியதும் அதுதான். இப்ப இவர் கூறியது போல பிறகு இரண்டாவது காணொலியை அர்ஜுனா வெளியிட்டிருந்தார். அதில் கனடாவிலிருந்து போடப்பட்டவர் ஒருவர் தான் அதை செய்தார் என்றும். அப்புறம் நான் அவற்றை டிக்டாக்கை பார்த்தேன். கனடாவிலிருந்து அதை போட்டவர் ஒரு பகிரங்கமாக டிக்டாக்கை விட்டார். இப்போது நான் செருப்பு மாலை போட்டிருக்கிறேன், அடுத்தது நேரடியான ஒரு மாலையை போடுவேன் என்று. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்று, இந்த தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியலை ஆளுக்கால் கையில் எடுத்து சாக்கடையாக்கி வைத்திருக்கிறார்கள். அதை கேரக்டர் அசாசினேஷன் செய்வது, ஒருத்தரை ஒருத்தர் வீழ்த்துவது, ஒருத்தரை ஒருத்தர் கேரக்டர் அசாசினேஷன் செய்வது, இது ஏன் இந்த கல்ச்சர் ஏன் வளர்ந்து கொண்டு போகுது என்று சொன்னால், அதை கொண்டாட சிலர் இருக்கிறார்கள், அதை ஃபார்வர்ட் பண்ண சிலர் இருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, அதை கொண்டாடுபவர்கள், அதை ஃபார்வர்ட் பண்ற எல்லோரும் அந்த அப்படியான ஒரு குணநலம் கொண்டவர்களாகத்தான் மக்களால் பார்க்கப்படும் என்றது அவர்களுக்கு உண்மையில் தெரிவதில்லை. இதில் அவருக்கு கேட்டது, அவர் சொன்னது போல, அவர் சொன்னது சரி, கனடாவில் அவர் அவர் கூறியது சரி. ஆனால் நாங்களும் அதைத்தான் கூறியிருந்தோம். ஆனால் உண்மையில் கயந்திரமார் நம்பலமோ அல்ல அவர் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ ஒரு சிறப்பான அரசியலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக மறுப்பு தெரிவிப்பது மட்டுமல்லாது, சம்பந்தப்பட்டவரை கண்டுபிடித்து அல்லது அவர் மீது வழக்கு தொடுத்திருந்தால் அது மக்கள் மத்தியில் ஒரு நல்லொரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்திருக்கும். என்றால் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுகிறோம் தோல்வி பெறுகிறோம் இங்க முக்கியம் இல்லை, நேர்மையாக நின்றோமா என்றுதான் முக்கியம். அதுதான் வரலாறு சொல்ல போகுது. தோற்றவனுக்கும் வரலாறு இருக்கு, வெற்றி பெற்றவனுக்கும் வரலாறு இருக்கு, வேடிக்கை பார்த்தவர்களுக்கு ஒரு நாள் வரலாறு இருக்கிறது இல்லை. அப்ப நாங்கள் தோற்கும் போது கூட நேர்மையாக தோற்க வேண்டும். அதைத்தான் நான் இங்கு கூறுகிறேன். இதுல அந்த ஒரு ஒரு கூற்றொன்று சொல்லுவார்கள், அந்த சடையார் வீட்டில் சண்டை ஏறினால் உடையார் வீட்டில் கொண்டாட்டமா கண்டா. அங்கே சண்டையினோட இடைக்குள்ள பூந்தி அங்கே பார்க்குற சண்டையை பார்த்து இன்னும் கூடுதலாக சந்தோஷப்படுவார்கள். அந்த மாதிரி தான் இது. இப்போ அர்ஜுனாவும் திரும்ப கயந்திரமார் அவர்களுடைய இந்த சண்டையை தூண்டிவிட்டு நடுவிலே நின்று கூத்து பார்த்தவர்களாக நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதிலே நாங்கள் நேரடியாக நீங்கள் சொன்னது போல் நாங்கள் ஊடகமாக யாரையும் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. ஊடகம் என்பது ஒரு குதிரை வண்டிலே முன்னுக்கு பூட்டப்பட்ட குதிரை மாதிரி. எங்கு பிள்ளைகள் சரிகள் நடக்கின்றதோ அதை சரியாக வழி நடத்தி செல்லுகின்ற அந்த வண்டியை வழி நடத்தி செல்வது போல்தான் இந்த குதிரை எப்படி போகின்றதோ அப்படித்தான் ஊடகம் தண்ட பணியை, அதாவது ஒரு அந்த 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 இலியான் சுவரில் இருக்கிற இலியான்னு சொல்லுவார், இலியான் இருந்து அந்த ரூமுக்குள்ளே என்ன நடக்குது என்று பார்ப்பது போல நடக்கிற நல்லது விடயங்களை பார்த்து அதை ஆய்வு செய்து சரியான கணிப்புகளுடன் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டியதான் ஒரு நேர்மையான ஊடகத்தின் பணி. அதை நீங்கள் பல காலமாக இதை சரியான முறை செய்து வருகின்றீர்கள். அடுத்த பந்தியை பார்ப்போம். அது ஒரு மிக முக்கியமான பந்தியும் கூட என்று நான் பார்க்கிறேன். இது இருக்கா வடிவா கவனமாக பார்த்து நல்ல பதிலொன்று சொல்லுங்க என்றால், இது இன்றைக்கு அவர்களின் இந்த விடயத்திலே புலம்பெயர் தேசங்களிலே தனி தாயகத்திலே நடக்கின்ற யதார்த்தமான விடயத்தை தான் எழுதியிருக்கின்றார். அதேவேளை புலம்பெயர் சூழலில் தலைவரின் பெயரையும் தமிழ் தேசிய அரசியலையும் பயன்படுத்தி கொண்டு நடைமுறை அரசியல் பங்களிப்பை விட தனிநபர் மையப்படுத்தல், வெறுப்பு அரசியல், ஆக்கிரமிப்பு அரசியல் போன்றவற்றை முன்னெடுக்கும் போக்குகளும் தொடர்கின்றன. பாதுகாப்பான சூழலில் இருந்து கடுமையான அரசியல் மொழிகளை பயன்படுத்துவது எளிது. ஆனால் தாயகத்தில் வாழும் மக்கள் நாளாந்த அரசியல், பொருளாதார மற்றும் சமூக அழுத்தங்களின் மத்தியில் செயற்படுகின்றனர் என்பதையும் மறந்துவிட முடியாது. இன்று புலம்பெயர் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இங்கு நடக்கிற விடயங்கள் நீங்கள் அவதானித்துக் கொண்டுதான் வருகின்றீர்கள். இது வர வர இன்னும் படுமோசமாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. இவருடைய இந்த பந்திக்கான பதிலை சொல்லுங்கள். உண்மைதான். இப்போ நாங்கள் இப்ப 2 நாளைக்கு முதல் ஒரு காணொளி வெளியிட்டிருந்தோம் இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பாக.
இலங்கையின் பொருளாதாரத்தில் வடக்கு எங்கு இருக்கின்றது என்றது தொடர்பாக. அங்கு ஒரு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், அந்த மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்க வேண்டும். நீங்கள் கூறியது போல வெளிநாடுகளில் இருந்து கொண்டு தலைவரை என்ற பெயரை வைத்துக் கொண்டு தலைவர் சொல்லாததுகளையும் சொல்லி சொன்னதுகளையும் மாற்றி சொல்லி அங்கு எந்த ஒரு அரசியலும் மாகாண சபையாக இருக்கலாம், கிராம சபையா, அந்த மக்களுக்குத்தான் தெரியும் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று. நீங்கள் இங்கு எல்லாம் பெற்றுக்கொண்டு நின்று தலைவற்ற பெயரையும் பயன்படுத்தி கொண்டு இங்கு அதாவது தலைவர் என்பவர் ஒரு அமைப்புக்கும் ஒரு கட்சிக்கும் சொந்தமானவர் என்ற துணியில் கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறான ஒரு நிலையாகத்தான் இருக்கிறது. இப்ப அவர் கூறுகிறார், அந்த மக்களின் நிலைமையை நீங்கள் யோசித்து பாருங்கள். இப்ப நானும் அங்க இருந்தேன், என் ஃப்ரெண்டும் அங்கான் இருந்தேன். ஒரு காரணத்தால் நான் இங்கு வந்து விட்டேன், அவர்கள் இப்போது அங்குதான் இருக்கிறார்கள். அங்கிருக்கிறவர்களுக்காக நான் இங்கிருந்து பிச்சை போட அவர்கள் எங்கள்கிட்ட பிச்சை கேட்கவில்லை. தங்களுக்கு ஒரு நல்லொரு வாழ்க்கை, வைத்தியசாலைக்கு போனால் நல்லொரு மருத்துவம், கல்விக்கு வேண்டாம் நல்லொரு கல்வி, காசை கறக்காத ஒரு கல்வி, ஒரு வீதியில் செல்வதற்கு நல்லொரு வீதி, நல்ல உணவு, இதைத்தான் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் வரகி எடுத்துக்கொண்டு அங்கும் நீங்கள் பாருங்கள், முதலாளிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், மக்களின் மனநிலையை அறிகிறோமா என்றால் இல்லை. இப்ப திலீபன் அண்ணாவை பொறுத்தவரையில் கூட, தியாக தீபன் திலீபன், மக்களிடம் மனதில் அவர் இருக்கிறார். நீங்கள் அவருடைய படத்தை கொண்டு, அது பிரச்சனை இல்லை, கொண்டு தெரியுங்கள், அவருக்கான அஞ்சலியை செலுத்துங்கள். ஆனால் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அப்ப நீங்கள் தோக்கும் போது தமிழ் தேசியமே தோத்ததாகத்தான் இருக்கும். இப்ப என்னென்று சொன்னால், இந்த காலம், இந்த தற்போதைய காலம் மாறுபட்டது. அதாவது இந்த அதிபர் கல்வின் குறிச்சு என்ன சொன்னார் என்று சொன்னால், கம்யூனிசம் ஏன் தோல்வி அடைந்தது என்றால் அது மேற்கொள்ளும் முயற்சி மனித இயல்புக்கு முரணானது என்று முதல் சொன்னார். ஆனால் இப்ப என்ன சொல்றாங்க? சில பேராசை பிடித்த அயோக்கியர்களை கோடீஸ்வரர்களாக ஆக்குவதற்காக உலகம் முழுவதும் பெரும் சீரழிவை ஏற்படுத்தியதால் முதலாளித்துவம் தோல்வியடைந்து வருகின்றது. அதுதான் நீங்கள் பாருங்கள், எல்லா நாட்டில் மிக இலோன் மஸ்க் ட்ரில்லியனர், அடுத்தது 10 ட்ரில்லியனுக்கு போவார். தவிர சிறிய நிறுவனங்கள் எல்லாம் வீழ்ந்து கொண்டு வருகின்றன. அதே போலதான் தமிழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னார், ஒரே குடும்பம் இருந்து 3000 கோடி 5000 கோடி, நீங்கள் அதை சாப்பிடறதுக்கு உங்களுக்கு தலைமுறையே போதாது, என்ன செய்ய போறீங்கள் என்றது. அதே மாதிரி தான் வடக்கில நீங்கள் போய் பாருங்கள், வடக்கில ஒரு ஊழலை கொண்டு வந்தார்களா இந்த அரசியல்வாதிகள்? எத்தனை அரசியல்வாதிகள் மீது சாராய வழக்குகள், அது பாலியல் குற்ற வழக்கு எல்லாம் இருந்தது. நீங்கள் வாய் திறந்தீங்களா? கொலை வழக்குகள், சிறு வயது பிள்ளையை பயன்படுத்தியது. ஆனால் நீங்கள் வாய் திறந்தி அவர்களை எல்லாம் விட்டு நீங்கள் செய்வது என்ன? இப்ப கனடாவிலிருந்து அவர் போட்ட மாதிரி அர்ஜுனாவுக்கு செருப்பு மாலை அல்லது சுமந்திரனுக்கு செருப்பு மாலை, இதை போட்டால் இப்ப தமிழ் தேசியம் என்றால் என்ன? கொஞ்ச காலமா சுமந்திரனுக்கு எதிராக பேசினா தமிழ் தேசியம், அடுத்தது இப்ப அர்ஜுனாவுக்கு எதிராக பேசினா தமிழ் தேசியம். அர்ஜுனா செய்யறதை செய்ய, அது வேற முடியும். நீ என்ன அரசியல மக்களுக்கு செய்தாய்? ஏன் நான் ஒரு சின்ன குட்டி கதையை சொல்றேன். எங்கட வீட்டில் நடந்தது கதையை சொல்றேன். போன வருஷம் எங்கட சித்தப்பான தம்பி 46 வயசு, மேல சீட் போட்டு கொண்டு கேட்க விழுந்தது, பிடரி அடிபட்டது, சுவரில் ஆள் மயங்கிட்டுது. பக்கத்து கிளினிக்கில் கொண்டு போனது. இத்தனைக்கு எங்கட விட்டு 2 டாக்டர் இருக்கிறேன். கொண்டு போனது அவையில் பார்த்து சொன்னா 24 மணி நேரத்துக்கு சத்தியத்தை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்க உண்டு. 2 மணத்தியாத்திலேயே அவன் சத்தி எடுக்க தொடங்கிட்டான். பெரியாஸ்பத்திரி கொண்டு போனா துண்டு மழுதி கிடக்கு. இவர் விழுந்தவர் சத்து இங்க கொண்டு வந்து காட்டினது நாங்கள் 2 மணி நேரம் உடனே ஸ்கேனுக்கு எடுத்து உடனே செய்யணும். இல்லை, நார்மல் வாட்டில் அப்ளை பண்ணார்கள், விட்டார்கள், வச்சாங்க, மருந்தை கட்டினார்கள். அடுத்த நாள் ஏன் இதுல இருக்கிறான்னு கலைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்தும் சத்தி எடுத்து பிறகு டாக்டர் இன்ஃபுளுன்ஸை பிடிச்சி தெல்லிப்பளையை கொண்டு போய் தெல்லிப்பளைக்கலால ஆம்புலன்ஸை கொண்டு போகும். அது உள்ளுக்கெல்லாம் ரத்தம் பரவிட்டு சும்மா தங்கட தண்டைக்கு தேல்வியா ஓப்பன் பண்ணி போட்டு அதை பேந்து மூடி போட்டு
அப்பயும் கேட்கிறாங்களா அவனை விடுங்க நாங்கள் அன்றாதபுரம் பாருங்க யாழ்ப்பாணம் ஒரு தமிழ் இடம் அவங்க சிங்களவர்தான் இப்ப நம்புறாங்க அது அவனை விடுங்கோ நாங்கள் அன்றாபுரம் கொண்டு இல்ல அதுக்கு பிறகு ஆர்ட்ட எடுத்தது தெரியுமா தெரியுமா கௌசல்யாட்டத்தான் போன் எடுத்தது கௌசல்யா என்ன அதுக்கு சொன்னதை ரெக்கார்டிங் இருக்கு கௌசல்யா என்ன சொன்னது நீங்கள் எல்லாத்தையும் எழுதிட்டாங்கோ ஆனால் எங்களை அண்ணன் வைத்தியசாலைக்கு போகாம வழக்கு போட்டு வச்சுக்காங்க சரி அவங்கள போகாம நீங்க வழக்கு போட்டீங்களா இல்லோ நீங்கள் செய்தீங்களா நீங்கள் ஏதாவது செய்தீங்களா இந்த சாவச்சேரி ஊழல் எல்லாம் முடிஞ்சுதோ இப்ப எல்லாம் நல்லா நடக்குது நான் ஒன்றை சொல்றேன் நான் தனியா இது டாக்டர் சொல்லல இதே மாதிரி ஒவ்வொரு கிராம சபையிலும் இருக்கு இதே மாதிரி இன்னொரு கதை இருக்கு நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் வவுனியாவில் காணி விவகாரம் தொடர்பாக காணி ஆணையாளர் சொன்ன பிரச்சனையை நான் சொல்றேன் இங்க இருந்து போன நண்பர் அதை பார்த்தது இது நான் சின்ன சின்ன இப்படி எத்தனை ஆயிரம் அப்ப கௌசல்யா ஒன்றுதான் சொன்னது எங்களை 47 வழக்கு போட்டு கிடக்கான நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு என்டர் பண்ணேன் இப்ப இவங்க கேட்டது என்னன்னா நீங்கள் அவனை வெளியில எடுத்துட்டாங்க நாங்கள் அன்றாபுரம் கொண்டு போறோம் சொன்னது ஒன்றும் செய்யலாம் எங்களை உள்ளுக்கு போனால் எங்களுக்கு மீண்டும் வழக்கு போடுவாங்க என்று அவர் அடுத்த நாள் ஆள் மோசம் போயிட்டு அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காண்ட மினிஸ்ட்ரிக்கு எழுதினது அந்த கடிதம் கிடக்கு நீங்கள் இதுல கேட்கிறாக்கள் யாரும் வேணுமென்றா நான் அந்த கடிதத்தை தாரேன் மினிஸ்ட்ரியில இருந்து கடிதம் வந்திருக்கு மினிஸ்ட்ரி கடிதம் கிடக்கு இப்ப வாட்ஸ்அப்ல சொல்லிக்கிறேன் விசாரணையை செய்கிறோம் இன்றைக்கு ஒரு வருஷம் ஒன்றுமில்லை இது ஒரு கதை எங்களை விட்ட 2 டாக்டர் இருக்கணும் இது எங்களாலேயே இயலாதென்றால் ஒரு சாதாரண மக்களை நீங்கள் யோசிப்பாங்க ஒரு சாதாரண கூலி தொழிலாளியை நீங்கள் யோசிப்பாங்க இங்க இருந்தெல்லாம் அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம் என்றெல்லாம் செய்யறீங்க எல்லாம் நீங்க கொடுங்கோ ஆனால் அந்த சேவை மக்களுக்கு போச்சேருது மக்கள் என்ன கேட்கணும் சொல்லுங்க பாப்போம் நீங்கள் கூட வேலையை செய்யுங்கோ டாக்டரா நீங்கள் வந்தால் அல்லது ஒரு காணி ஆணையாளரா இருந்தால் ஒரு கிராம சேவையாளரா இருந்தால் நான் எல்லாரையும் சொல்லவில்லை எல்லா கிராம சேவையாளரும் கூடாது என்று சொல்லவில்லை எல்லா டாக்டரும் கூடாது என்று சொல்லவில்லை அப்ப என்னன்னு சொன்னால் இதைத்தான் அவரும் கூறியிருக்கின்றார் அந்த யதார்த்த மக்களை நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு காலத்திலும் எத்தனை ஊழல்களை அல்லது எத்தனை இவ்வாறான முறைகேடுகளை சரி செய்து இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் இப்பதானே கொஞ்ச நாள் டிசிசி மீட்டிங் நடக்கிறத மக்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இப்ப பாருங்க தமிழ்நாட்டுல இப்பதான் தமிழக சட்டசபைக்கு என்ன நடக்கிறத லைவ் டெலிகாஸ்ட் போடுறாங்க பாருங்க எல்லாரும் பாருங்க என்ன நடக்கிறதுன்றது அப்ப இதுகள்தான் நாங்கள் பேசுகிறோம் இதை நீங்கள் செருப்பு மாலை போடுறதா யதார்த்தத்தை முதலாவது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்ப என்னென்று சொன்னால் உண்மைதானே முதலாவது முக்கியம் இப்ப அர்ஜுனா மன்னிக்கோணும் மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த பிரதேச சபை நடக்கின்ற கூட்டத்தை பார்த்தால் கூட ஒரு பிரதேச சபையில இருந்து ஒரு மெம்பரா வாரத்துக்கு கூட நாங்கள் இங்க புலம்பெயர் தேசங்களில் வந்து இங்க ஒரு ஜனநாயக நாகரிகத்தை பார்த்து நாங்கள் அந்த நாட்டில் போய் நான் ஒரு அரசியல்வாதியை வரணும் என்ற கேள்விக்குறி தான் எழும்பும் ஏனென்றால் அந்த பிரதேச சபை கூட்டத்தை பார்க்கும்போது அவ்வளவு ஒரு ஒழுங்கின்மை எல்லாம் கும்பல்ல கோவிந்தாவை கத்துறது அந்த கூட்டம் நடத்துறவற்றை சொல்ல கேட்கறதில்ல கை பேசுறது அவதூறான வார்த்தைகளை பேசுறது இப்படி ஒரு ஜனநாயகமான இடத்துல வந்து எவ்வளவு ஒரு கேவலமாக பேசி கூட்டங்களை நடத்துகிறார்கள் என்பதை பார்க்கவே மிகவும் ஒரு அருவருப்பாக உள்ளது இல்லையா அது உண்மைதான் அது யார் என்றாலும் அர்ஜுனா அப்படி பேசினாலும் பிழைதான் கந்தரமா பேசினாலும் பிழைதான் உறுப்பினர்கள் பேசினாலும் பிழைதான் எல்லாற்றையும் பிழைதான் உண்மையில் அது அடிப்படையில் அது கூட மறுசீரமைக்க வேண்டும் ஆனால் அதற்கு என்ன அதை சரி செய்கிறார்களா இங்க இருக்கிறவர்கள் என்று பார்த்தால் இல்லை அதுக்கு செருப்பு மாலையை போடுவது அல்லது அவரை பற்றி மீம்ஸ் போடுவது அவரை பற்றி கேவலமாக எழுதுவது பெண் பிள்ளைகள் என்றும் பார்க்காமல் கேவலமாக எழுதுவது அப்படி எழுதி இன்னும் சாக்கடை ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்க நல்லதை உரைத்தீர்களா நல்லதை செய்தீர்களா ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்தவா நீங்கள் யோசிக்கிறீர்கள் இல்லை இன்னும் ஒரு சில சமயங்களில் இந்த பேஸ்புக்களை குழந்தைகளை வச்சுக்கொண்டு ஓபன் பண்ண முடியாத அளவுக்கு செய்து வச்சிருக்கிறீர்கள் அதைத்தான் நீங்க செய்தீர்கள் என்று அதை செய்யறது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது அதை செய்யறது உங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கிறது அதாவது இன்னொரு விடயத்தையும் குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னால் இந்த புலம்பெயர் சூழலில் வந்து தலைவரின் பெயரையும் தமிழ் தேசிய அரசியலையும் பயன்படுத்தி கொண்டு புலம்பெயர் தேசத்தில் உள்ளவருக்கு சொல்றாரு நடைமுறை அரசியல் பங்களிப்பை விட தனிநபர் மையப்படுத்தல்கள் வெறுப்பு அரசியல்கள் ஆக்கிரமிப்பு அரசியலைத்தான் முன்னெடுக்கிற போக்கு இங்கே தொடர்கிறது என்று
புலம்பெயர் தேசத்தில் உள்ள ஆட்களுக்கு இது எழுதியிருக்கிறேன். அது உண்மைதான். இங்கு நான் பல தடவை கூறியிருக்கிறேன், விடுதலை புலிகளும் தலைவரும் இப்ப ஒரு பிராண்ட். நீங்கள் அதை வச்சு பணம் சம்பாதிப்பது, அதை வைத்து உங்கள் இமேஜை உயர்த்திக் கொள்வது, நாங்களும் விடுதலை புலிகள் தான் என்று சொல்லுவது. ஆனால் அந்த தேசிய தலைவர் இறந்த போது உடலை பொறுப்பேற்க கூட உங்களால் ஒருவரால் முடியவில்லை. யாராவது போனீங்களா? யாராவது கேட்டீங்களா? இல்லை. இன்று விடுதலை புலிகள் மீதான தடை யாராவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா? இல்லை. அந்த புலிகளின் தாகம் தமிழீழமன்றத்தையே மாத்தி வச்சிருக்கிறீங்க என்ற சொல்ல பயம். ஆனால் அந்த பேரும் அந்த தலைவரும் தேவை. ஏன் இன்று தமிழக அரசியல் கூடிய யாரால் எந்த பெயரை உச்சரிக்கிறார்கள்? தலைவரின் பெயரை. அதற்கு அனுமதி கொடுத்தவர்கள் யார்? இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற ஒரு சில கூட்டம் தானே. அந்த மனிதரை அவ்வளவு அவமானப்படுத்துவதற்குரிய காரணமாக இருக்கிறார்கள். அதை இரண்டு விதம், அதை அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லை, தங்களுக்கு பணம் வந்தால் போதும் என்று சொல்லி. ஆனால் நான் பல தடவைகள் கூறியிருக்கிறேன், தேசிய தலைவர் என்பது ஒரு சில அமைப்புகளோ கட்சிகளுக்கோ சொந்தமானதல்ல. ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களின் தலைவர் அவர். அப்ப கேள்வி யாரும் கேட்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன, இங்க துணிஞ்சு எத்தனை பேர் கேட்கிறீங்க? துணிஞ்சு எத்தனை பேர் வந்து கதைக்கிறீங்க? அதுதானே முக்கியம். என்னன்னு சொன்னால் அவங்க கரெக்டா சாசனம் செஞ்சிருவாங்க, அல்லது பேசுவாங்க, அல்லது அடிப்பாங்க. அப்படி பயந்தால் பிறகு என்ன, நீங்கள் ஒரு விடுதலையை வென்றெடுப்பீர்கள். அடுத்த பந்திக்கு போகலாம் நினைக்கிறேன். அதில் இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, இவ்வாறு குறைபாடு இருந்த போதிலும் ஒப்பீட்டளவில் தாயக அரசியல் களத்தில் இயங்குபவர்கள் நேரடியாக மக்களை சந்தித்து மக்களின் பிரச்சனைகளுடன் தொடர்புபட்டு செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அந்த யதார்த்தத்தை புறக்கணித்து விட்டு எளிமையான தீர்ப்புகளை வழங்குவது பயனளிக்காது. ஊடகங்களின் பணி வெறுமனே குற்றஞ்சாட்டுவதோ அல்லது எல்லோரையும் ஒரே தராசில் நிறுத்துவதோ அல்ல. குறிப்பாக தமிழர் அரசியல் எதிர்கொள்ளும் சவால்களை மக்களுக்கு விளக்கி அரசியல் விழிப்புணர்வை வளர்த்து உரிமை சார்ந்த சிந்தனையை வலுப்படுத்துவதே அவற்றின் முதன்மை பொறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். உண்மைதான். ஊடகத்தின் பொறுப்பை தெளிவாக கூறியிருக்கின்றார். ஊடகத்தின் பொறுப்புன்றது உண்மையில் இன்று யார் பிழை செய்தாலும் நீங்கள் நேர்மையாக சுட்டி காட்ட வேண்டும். ஒருவர், அதாவது உண்மைதான் முக்கியமானது ஒரு 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 வெற்றிக்கு. இப்ப நீங்கள் பாருங்கள், அந்த காலத்துல இந்த வெள்ளக்காரர்கள் எவ்வாறு இலகுவாக இந்த ஆசிய நாடுகளை பிடித்தார்கள் என்று சொன்னால், ஒரு மன்னர் கூறியிருக்கிறார், வெளிநாட்டு கப்பல் ஒன்று வந்து நிற்கிறது, வேவு பார்த்து கொண்டு வா, அவர்கள் எப்படியான ஆட்கள். வேவுக்கு போனவன் பார்க்க வெள்ளக்காரங்கள் வந்து அவங்க வைனைத்தான் குடிப்பாங்க, வைன் ரெட் கலர், பானை சாப்பிடுவாங்க, அது கல்லு மாதிரி தூரம் இருந்து பார்க்க தெரியும். இவன் வந்து சொல்லி இருக்கிறான், அவங்க ரத்தத்தை குடிச்சு கொண்டு கல்லை சாப்பிடுறாங்க. அப்ப இவனுக்கு முதலே மோரல் போயிட்டு, அதுக்கப்புறம் என்ன சண்டை பிடிக்கிறது. அப்ப அதே மாதிரி தான் இவங்கள் ஒருத்தன் அரசியலுக்கு வந்து ஏதாவது சொன்னா அவர் இவற்றையார் எதுவும் அலசி ஆராய்வது கிடையாது. சரி, துணிஞ்சு சொல்வதும் கிடையாது. நான் கூறியது போல மக்களுடன் மக்களாக நீங்கள் முதல் மக்களுக்கு தான் நின்று அரசியல் செய்ய வேண்டும். அதை நாங்கள் கூறும் போது நாங்கள் அதில் சாதக பாதகங்களை இங்கு கூறுகிறோம். ஒரு மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒரு அரச தலைவர் தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கு நடக்கின்ற மனித உரிமைகள் ஆணைக்குழுவிட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது இங்கு நடக்கின்ற முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நாங்கள் துணிச்சலாக கூறுகிறோம். உடனடியாக என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்தீர்கள்? நான் என்ஜினியர்கிட்ட வேலை செய்வார், டாக்குத்தர் வேலை செய்வார், ஊடகத்தின் வேலையை செய்ய. நீ அமைப்பண்டு நீ தொடங்கினா நீதான் அந்த அமைப்பின் வேலையை செய்யணும். உன்னைத்தான் விமர்சிப்பாங்க. இங்க டெலிகிராஃப் இருக்கு, கார்டியன் இருக்கு. இந்த ஸ்டாமர் பதவி விலகினார். ஸ்டாமருக்கு எல்லாற்ற பிரச்சனையும் அலசி ஆராய்ச்சாங்க, எத்தனையோ குற்றச்சாட்டை வச்சாங்க. முட்டாள் என்று கூட சொன்னார்கள் சார் ஸ்டாமரை, ஒரு ஊடகம் இங்கு. ஆனால் அவர்கள் அதுக்காக கூறவில்லை, கார்டியனை நீ என்ன செய்த என்று. இல்ல, ஏன்னா நீதான் அரசியல்வாதி. அவன் ஊடகம் தன் கடமையை சரிவர செய்தது. நீ உன்ற கடமையை சரிவர செய்திருந்தால் ஊடகம் என்ன பேச போகுது? என் இவ்வளவு காலம் இருந்தது தானே, இவ்வளவு காலம் இருந்தது. அதே மாதிரிதான் இங்க சில பேர் என்னென்றால், இவர் என்ன செய்தார்,
ஆனா துணிஞ்சு ஒன்றை கதைப்பதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் இந்த காலத்துல. எத்தனை பேர் வந்து கதைக்கிறீங்க? நீங்க ஒரு ஊடகம் என்றது சரியான தகவலை திரட்ட வேண்டும். நாங்கள் அண்மையில் பொருளாதாரம் தொடர்பாக பேசியிருந்தோம். அதில் வடிவாக வச்சிருக்கிறோம். வடக்கில் எவ்வளவு வருகிறது, கிழக்கில் எவ்வளவு வருகிறது, மேற்கு மாநிலத்தில் எவ்வளவு வருது. தகவல் சரியாக உண்மைகளை தெரிந்தெடுத்து அலசி ஆராய்ந்து மக்கள் முன் கொண்டு வைப்பது ஊடகத்தின் கடமை. உங்களால் அந்த உண்மையை ஈரணிக்க முடியாது விட்டால் அது உங்களோட பிரச்சனை. அதுக்கு ஊடகம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்கள் கடமையை செய்தோம். நீங்கள் உங்கள் கடமையை செய்யாவிட்டால் மற்றது உங்களை இங்கு புலம்பெயர் தேசத்தில் அமைப்புகளை கட்டி மக்களை ஏமாற்றும் கொண்டு ஒருத்தரும் உங்களை கூப்பிடவும் இல்லை. நீங்கள் தேர்தல் வச்சு தேர்தலில் வந்து வரவும் இல்லை. நீங்கள் மக்கள் ஆணையை பெற்று வந்த அந்த அமைப்புகளை நடத்துறீங்க இல்லை. அப்ப உங்களை யாரும் கடிதம் போட்டு கூப்பிடவும் இல்லை. அப்ப என்னென்று சொன்னால் இப்ப அவர் கூறியது போல முதலாவது மக்களிட பிரச்சனை, அரசியல்வாதிகள் அங்குள்ள மக்களிட பிரச்சனை, அன்றாட பிரச்சனை தான் முதலாவது. நான் கூறினேன் அந்த ஒரு கதை. அதே போல ஒரு கூலி தொழிலாளிகளுக்கு அவன் அன்றாடம் சந்திக்கின்ற பிரச்சனைகளை நீங்கள் எவ்வளவு தூரம் தீர்க்கிறீர்கள் என்பது முக்கியமானது ஒன்று. அதை இங்கே இருந்து கொண்டு நாங்கள் விமர்சிக்க முடியாது. நாங்கள் அந்த உண்மைகளை சொல்லலாமே தவிர தீர்ப்பெழுத முடியாது. அது சரி, அவர்கள் கூறுறது சரி. ஆனால் ஊடகம் தன் கடமையை செய்யுது. அங்கு இருக்கும் மக்களை விட நாங்கள் புலத்தில் இருக்கின்றவர்கள் இது கூடுதலாக ஆய்வுகளை செய்து சில தரவுகளை எடுக்கக்கூடிய வசதிகள் எங்களுக்கு இங்கு கூட இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இயல்பான வரைக்கும் கிட்டத்தட்ட சரியான தகவல்களைத்தான் நாங்கள் ஆராய்ந்துதான் இந்த ஊடகத்தின் ஊடாக முயற்சி செய்து கொண்டு வருகின்றோம் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்த இறுதியான பந்திக்கு போகின்றேன் அரோஸ். அதில் அவர் சொல்றார் என்னென்று சொன்னால், தமிழ் மக்கள் தமது அரசியல் உரிமைகள், தேசிய கோரிக்கைகள் மற்றும் எதிர்காலம் குறித்து தெளிவான அரசியல் விழிப்புணர்வை பெறுவதற்கு ஊடகங்கள் பங்களிக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து இல்லை எங்களுக்கு. தமிழ் அரசியலின் குறைபாடுகளை விமர்சிப்பதோடு மட்டுமல்லாமல் தமிழ் மக்களை சிங்கள பேரினவாத கட்சிகளின் பின்னால் செல்லும் நிலைக்கு தள்ளாத அரசியல் பொறுப்பையும் ஊடகங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறார். அதில் சொன்னதில் முற்று முழுத ஜதார்த்தங்கள் உண்மை இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்பிபி கிராஸ் ரூட் லெவலில் வடக்கு கிழக்கில் ஒரு காலத்தில் சிங்களவர்கள் கால் வைக்காத இடமெல்லாம் இன்று சிங்கள அரசியல் கட்சிகள் வடக்கு கிழக்கில் இறங்கி விட்டார். உங்களுக்கு தெரியும் போராட்டம் துவங்குறதுக்கு முந்தி எங்கட ஊரில் இருக்கிற பனைகள், தென்னைகள், குச்சொழுங்கைகள், சின்ன சின்ன ரோட்டுகள் எல்லாம் எங்கட கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்றைக்கு அத்தனையும் பறவை அவன் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்போ அவன் இலகுவா பூர்வன் தானே. அப்போ அதை தடுக்க வேண்டியது யார்? அதை தடுக்க வேண்டியது யார்? கூறுங்கள். நீங்கள் கூறியது போல உண்மையில் ஊடகங்களுக்கு இதில் மிக முக்கிய பங்கு இருக்கின்றது. சரியாக ஆய்வு செய்து சரியாக கொண்டு வர வேண்டும். ஆனால் ஊடகங்களால் ஒரு லெவலுக்கு மேல் போக முடியாது. அதற்குத்தான் சிந்தனை பள்ளி ஒன்று தேவை என்று கூறுவது. எத்தனையோ அறிவுஜீவிகள், புத்திஜீவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நாங்கள் எத்தனையோ இப்ப 10 வருடத்துக்கு மேல் இது தொடர்பாக முயன்று பார்த்துட்டோம். யாரும் இதற்காக வரவில்லை. மற்றது துணிந்து நீங்கள் கதைக்க வேண்டும். துணிச்சல் வேண்டும். துணிச்சல் என்று நான் என்ன சொல்றேன் என்று சொன்னால், நீங்கள் அதுக்காக போய் அடிபடுங்கன்னு சொல்லவில்லை. நீங்கள் உள்ளதை உள்ளபடி யாருக்கும் பயப்படாமல் சொல்வது. நேற்று முந்தினால் ஒரு செய்தி பார்த்தேன். செம்மணியில் போய் வேலன் சுவாமிகள் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். சீனாவின் ஆயுத கிடங்கு இருப்பதை கடற்படை தளபதியிடம் விசாரிக்க வேண்டும். உனக்கு செம்மணியில நீ போற, சீனாண்ட ஆயுதம் நாளைக்கு செம்மணிய தொடர்பான விவகாரம் ஐநாவில வந்தால் எங்களுக்கு அவன் ஆதரவும் தேவை. அவன் சீனாண்ட ஆதரவும் தேவை. அப்ப நீ ஆற்ற ஆளண்டு இப்ப விளங்குதல்லோ. ஆற்ற சொல்ல கண்டு சொல்றாரு. அதுல செம்மணில நீ போய் அதாவது ஆயுத கிடங்க பற்றி கேட்கிற. ஏன் இப்ப இஸ்ரேல் கிபீரை கொடுத்தது, டோராவை கொடுத்தது, இந்தியா அதை நீ சொல்லியிருக்கலாமே. நான் இதைத்தான் சொல்றேன். இதுகளை எல்லாம் தவித்துண்ட தேசியத்துக்காக நீ ஒரு நாட்டுக்காக வக்காலத்து வாங்காமல், ஒரு நாட்டின் கால பிடிக்காமல் துணிஞ்சு செயற்படக்கூடியவர்கள் இணைந்தோடு ஒரு 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 சிந்தனை பள்ளி எங்களுக்கு தேவை. மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். ஏன் தமிழகத்துல விஜய்க்கு ஏன் மக்கள் ஆதரவு கொடுத்தார்கள்? நீ நேர்மையானிக்க கட்டாயம் வரும்.
மக்கள் கட்டாயம் ஆதரவு கொடுப்பார்கள். நீங்கள் ஏமாத்து செய்து மக்களை உங்கள் பக்கம் கொண்டு வர முடியாது. அது கடந்த தேர்தல்ல எங்கட தேர்தலும் அது உணர்த்தப்பட்டது ஒன்று. அடுத்த தேர்தல்ல அதுக்கான விடை வரும். இப்ப இருக்கிறவர்களும் போவார்கள். நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்களா, இப்ப இருக்கிறவர்களும் போவார்கள். ஒருவரும் ஏனென்றால் நீங்கள் செய்கிறதொன்றும் எதிர்ப்பரசியலும் ஏளன அரசியலும் கேரக்டர் அசாசினேஷன் தான் நீங்கள் அரசியல் நினைச்சு கொண்டிருக்கிறீர்கள். அது ஒன்றும் அரசியல் இல்லை. அப்ப என்னென்று சொன்னால் இந்த அரசியல், அதாவது நாங்கள் எப்படி இந்த இலங்கை அரசியலில் இருந்து, அதாவது தென்னிலங்கை இந்த அரசியலில் இருந்து எங்கள் மக்களை அரசியல் மயப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்களை விட நாங்கள் மக்களுடன் ஒன்றுங்கிணைந்து பயணிக்க வேண்டும். தென்னிலங்கையில் இப்ப அனுரகுமார திசாநாயக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு பாருங்கள். ஊழல். நாம இன்றைக்கும் 2 பேரை இந்தியாவில இருந்து கொண்டு வராங்க அந்த கிரிஷ் பில்டிங் தொடர்பான சாட்சியத்துக்கு நாமால் மீது ஊழல் பிடிச்சுக்கிறார்கள். எத்தனை பேற்ற வடக்குல எங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊழல் பிடிச்சு ஏன்னா அவங்களே ஊழல் இல்லை. அந்த அந்த மாகாண அப்ப அதுதான் இப்ப முக்கியமானது ஒன்று என்னென்று சொன்னால், நீங்கள் அவ்வாறு அந்த மக்களுக்குடன் இணைந்து பயணித்து நீங்கள் அந்த மக்களுக்காக செய்ய வலிக்கிடும் போதுதான் அந்த மக்கள் தெற்கு அரசியலில் இருந்து உங்களிடம் வருவார்கள். விடுதலை புலிகள் செய்ததும் அதுதான். முதல் மக்களுடன் குளத்தை கூட வெட்டினார்கள். நான் சொன்னேன், யாழ் மாவட்ட கட்டட தளபதி வந்திருந்து குளம் வெட்டுகிறார். அவ்வளவு சண்டைக்கை மக்களுடன் நின்றார். நீங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் நிற்கிறீர்கள்? இல்லை. எத்தனை டிசிசி மீட்டிங்ல கேள்வி கேட்டா கூட, ஏன் இதை செய்யல என்று கேள்வி கேட்டா கூட அது சண்டையா வடிக்குது. அதை செய்வோம் என்று கிடையாது. அதான் என்னென்றால் இப்ப இந்த அந்த நாளையில சிவபன் ராமநாதன் அருணாசனத்திலிருந்து ஸ்ரீ சுந்தரலிங்கம், தந்தை செல்வா, ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் அப்படியே ஒவ்வொருத்தரும் செய்த அதே அரசியலைத்தான் என்றும் தொடர்ச்சியாக போகின்றது. அதை விட மோசமான காழ்ப்புணர்ச்சிகளும் வசைபாடல்களும் தான் அவர்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு அரசியல் புரட்சி ஒன்று எங்களை ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையிலே தேவை. இளைய தலைமுறைகளை இதுக்குள்ள வர வேண்டும். இன்றைக்கு விஜயனுடைய அரசியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இளையோர்களை கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு இளையோர்களாக முன்வந்து அரசியலை புரிந்து கொண்டு இந்த அரசியலை மக்களுக்கு புரிய வைத்து இந்த இருக்கின்றவர்கள் யார் என்பதை காட்ட வேண்டியது இன்னொரு புதிய தலைமுறையின் உடைய கடமை என்று கூறிக்கொண்டு இன்றைய நேர்காணலை நிறைவு செய்வோம். ஒரு விடயத்தை வடிவான முறையில் இது எங்களுக்கு வந்த தகவலை, அது முக்கியமான விடயத்தை பல பேர் அனுப்புகிறார்கள். எங்களுக்கு பல தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் தெரிந்து இது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தபடியால் நாங்கள் இதை ஆராய்ந்துள்ளோம். நிச்சயமாக இது மக்களுக்கும் பயனளிக்கும் என்று ஒரு நிறைவுடன் உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பதிவு செய்யுங்கள், அல்லது எங்களுடன் மின்னஞ்சலில் கூட எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்புங்கள். சரியான கருத்துக்களாக இருந்தால் நிச்சயமாக ஆராய்ந்து நாங்கள் உங்களுக்கு இதற்கான பதில்களை தருவோம். அரசு, நீங்கள் இறுதியாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால்? உண்மைதான். என்னென்று சொன்னால், ஊடகம் தொடர்பாக கேட்டிருந்தார்கள். பல ஊடகங்கள் பலருக்கு ஆதரவாக செயற்படுவதால் உண்மைகளை கொண்டு வருவதில்லை. சில ஊடகங்கள் சுமந்திரனுக்கு எதிரானது என்றே அந்த ஊடகத்தின் கொள்கை இருக்கும். சில ஊடகங்கள் அர்ஜுனாக்கு எதிரானது என்றே இருக்கும். சில ஊடகங்கள் சீமானுக்கு ஆதரவானதுதான் இருக்கும். சில ஊடகங்கள் சிங்கள எதிர்க்காக மட்டும்தான் வேலை செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து நீங்கள் எதிர் சரியோ பிழையோ இன்றைக்கு நீங்கள் போற்ற ஒருவரை நாளைக்கு எதிர்க்க வேண்டி வரும். இன்றைக்கு எதிர்க்கிற ஒருவரை நாளைக்கு நீங்கள் போற்ற வேண்டி வரும், உங்கள் இனத்தின் நன்மைக்காக. அதை துணிஞ்சு செய்யக்கூடிய ஊடகங்களா வேண்டும். அதில் எதுவும் இல்லை. நாங்கள் அவ்வாறு வளர முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்களும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நாங்கள் எல்லாவற்றையும் தான் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் பதிலையும் தருவோம். இன்னொரு கூட இல்லை, நான் சொல்வது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கின்றேன். தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு நீங்கள் துணிந்து அது முக்கியமாக அரசொன்னா துணிந்து எல்லா விடயத்தையும் பயப்படாமல் கதைக்கின்றீர்கள். இது ஒரு நம்பகமான பார்க்கக்கூடிய நல்ல விடயங்களை சொல்கின்றீர்கள். வாழ்க என்று கூட ஒருவர் சொல்லியிருக்கின்றார். நன்றி அரசு. நீங்களே மக்களும் நான் சொன்னது போன்று உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கீழே பதிவு செய்யுங்கள். மற்றது சப்ஸ்கிரிப்ஷனை மறந்துடாதீங்க. ஏழ்மானவர்கள் நீங்கள் எங்களுக்கும் சப்போர்ட்டாக இருந்தால் தான் ஊடகத்தை சரியான முறையில் நாங்களும் வளர்த்து செல்ல முடியும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம் அரசு. நன்றி, வணக்கம்.